ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி 1/4 kg ட்ரீம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ட்ரையான பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/8 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். நல்லா சளிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். இன்னொரு ட்ரையான பவுலில் ஒரு எக் சேர்த்துருக்கேன். அது கூட 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் சேர்த்துட்டு லோ ஸ்பீட்லேருந்து பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். எக் கொஞ்சம் நல்லா பீட் ஆனதுக்கப்புறம் 1/4 கப் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப் பவுடர் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சுகர் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் பீட்டரோட ஸ்பீடை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஒன் எக்குனால சீக்கிரமாகவே நம்மளுக்கு பீட் ஆகி கிடச்சிரும். நல்லா க்ரீமியாக பீட் ஆனதுக்கப்புறம் ஒன் டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் சேர்த்து ஒரு 3 செகண்ட் மட்டும் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சளிச்சு எடுத்து வச்ச பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 6 இன்ச் பேனில் பட்டர் சீட் போட்டு வச்சுருக்கேன். அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாத்திரத்தில் தான் பேக் பண்ண போகிறேன். ஒரு பாத்திரத்தை 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட சென்டரில் நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டரை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். 20 மினிட்ஸ் கழிச்சு நல்லா பேக் ஆகிடுச்சு. எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். சாக்லேட் மூஸ் பண்ணுறதுக்கு 1/4 கப் விப்பிங் க்ரீம் கூட 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா ஸ்டிக் பீக் வர அளவு பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் டபுள் பாயிலிங் மெத்தடில் 1/2 கப் டார்க் சாக்லேட்டையும் 1/4 கப் விப்பிங் க்ரீமையும் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். சாக்லேட் கனாஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். சாக்லேட் கனாஸ் நல்லா ரெடி பண்ணதுக்கப்புறம் சுகர் சிரப்லையும் நம்ம ரெடி பண்ணி வச்ச விப்பிங் க்ரீம்லையும் கொஞ்சமாக சாக்லேட் கனாஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஸ்பாஞ்ச் வந்து நியர்லி ஒரு 70 கிராம் எடுத்திருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்ச சுகர் சிரப் சேர்த்து நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கிறேன் கேக்கை. ரெடி பண்ணி வச்ச சாக்லேட் மூஸை அதுக்கு மேலே சேர்த்துக்கிறேன். நல்லா லெவல் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு 10 மினிட்ஸ் செட் பண்ண வச்சிடுறேன். நம்ம ரெடி பண்ணி வச்ச கனாஸில் கொஞ்சம் நட்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்ச கனாஸை சேர்த்துக்கிறேன். கனாஸ் சேர்த்து நல்லா லெவல் பண்ணி விட்டுறேன்.
இதையும் ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சிடலாம். லாஸ்ட்டாக காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்து டபுள் பாயிலிங் மெத்தடில் 1/4 கப் மில்க் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது நல்லா மெல்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக தின் லேயராக மெல்ட் பண்ணி வச்ச சாக்லேட்டை அப்ளை பண்ணிக்கிறேன். தின் லேயர்னால உடனே செட் ஆயிரும். லாஸ்ட்டாக மேலே கொஞ்சம் கொக்கோ பவுடர் சேர்த்து டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நியர்லி 280 கிராம்ஸ் இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.